பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் உள்ளே நுழைந்திருக்கும். இது துள்ளிசையில உண்டு. சினிமா பாடல்கள் எல்லாம் பாருங்க, நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வேற என்னெல்லாமோ செய்து மக்களை குழப்பி நாசமாக்கி அழிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாடல்கள் துள்ளிசை. துள்ளிசை என்று சொல்றோம். மெல்லிசை என்று சொன்னால் என்ன? அந்த மெல்லிசை என்பது மனிதனுடைய உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி மார்க்கத்தின் பக்கமாக ஈர்க்கும், அப்படியே இழுத்துக் கொண்டு வரும். அதுக்கு பேரு தான் மெல்லிசை என்று சொல்றோம். ஆக மெல்லிசை ஆகும், துள்ளிசை கூடாது. அப்ப அதை விட்டு மெல்லிசை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான அந்த கவிகளை பாடுறதுல எந்த விதமான தப்பில்லை. அப்படி செய்யலாம். அன்னை ஆயிஷா சித்தியக்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிவாயத் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கூட நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வாசித்து காட்டினேன். மினாவுடைய, அதாவது ஐயாமுல் மினா, மினாவுடைய நாள், ஐயாமு தஷ்ரீக்னு சொல்றோம் தானே. ஐயாமு தஷ்ரீக் ஹஜ்ஜுடைய காலங்கள், ஐயாமு தஷ்ரீக் அது மினாவுடைய காலங்கள். மினாவுடைய இடத்துல மற்ற ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அது ஐயாமு மினான்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆயிஷா சித்தியக்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 ஜாரியத்தானி, 2 பேர், 2 ஜாரியத்தான், 2 பொம்பளை பிள்ளைகள். ஆனால் வயது வராதவங்க, பாலிகா இல்லாதவங்க, இளம் வயது உடையவங்க, சின்ன வயது. அப்போ சின்ன வயதை பற்றி பிரச்சனை இல்லையே. அப்போ 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, குழந்தைகள்லாம் பாடும்போது நாம் என்ன செய்வோம், தாய் தந்தைகள்லாம் அதை பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க, அதை படிக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்வு பெறுவாங்க தானே. அப்போ அதே போல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 2 ஜாரியத்தான் 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஆயிஷா சித்தியக்கார் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் உட்கார்ந்து நிற்கிறாங்க. அப்போ உட்காரும் போது அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாடுறாங்க. 2 பேரும் பாடுறாங்க. தப்ஃபிஃபானி, அந்த 2 பேரும் தப்ஸும் அடித்தாங்க. தப்ஸ், அதாவது அந்த தப்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லுகிற போது இர்ஷாது சாரி குஸ்தலானி, அதே போல மிர்காத்துல் மஃபாத்திஹ்னு சொல்லக்கூடிய மிஷ்காத்துடைய ஷரஹ் மிர்காத் மஃபாத்திஹ் பாருங்க. அந்த அதெல்லாம் விளக்க எழுகிற போது அந்த தப்ஸ் எப்படி சொன்னா ஜல் ஜல் இல்லாததா இருக்கு, ஜலாஜில் இல்லாதது. ஜலாஜில்னு சொன்னா சலங்க 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 அப்படி காத்து. அப்ப அது இல்லை, இருக்கக்கூடாது. அப்ப அப்படி இல்லாம ரிஃபாயா தெரிய கலரை பார்க்குறோம். அந்த தப்ஸ் வச்சு அடிச்சு அதை என்ன செய்வாங்க, அதனுடைய திக்ர்களை சொல்லுவாங்க, பைத்துல படிக்கிறாங்க, பார்க்கணும் இல்லை. அப்ப அந்த தப்ஸ் கூடுமா கூடாதான்னு, தப்ஸ் கூடும் என்பதற்கு புகாரி ஷரீஃப்லயும் இருக்குது, முஸ்லீம்லயும் இருக்கு, முத்தஃபக்குன் அலைஹ். அப்ப தஃபிஃபானி கருத்து வதரிபானி பித்துஃபு, அது கழுதுற காட்டு தரிபானி பித்துஃபு. அந்த 2 பேர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க தஃப்களை வைத்து அடித்தார்கள், அடித்துக் கொண்டிருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் தான் வஃபீ ரிவாயத்தின் துகன்னியானி பிமா தகாவலத்தில் அன்சாரி யௌம புகாத், இன்னொரு ரிவாயத்தில் புகாரிலே இடம்பெற்றது. 2 ரிவாயத்து. அவங்க 2 பெண்களும் தப்பு மட்டும் அடிக்கல, பாடலும் படித்தார்கள். துகன்னியானி ரினா சொன்ன பாடல். உருதுல கஸ்ல் சொல்லுவாங்க, கவாலி சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. கஸ்ல் படிக்கிறது, கவாலி படிக்கிறது, இதெல்லாம் உருதுல இலக்கிய பாடல்கள் நிறைய இருக்கு. இலக்கிய பாக்கள் நிறைய உருதுல இருப்பதை பார்க்கலாம். கவாலி பாடலை பாருங்க, இந்த பாடலாம் எடுத்து பார்த்துங்க, ரொம்ப அழகா இருக்கு. பர்த ஜோலின்னு சொல்லக்கூடிய பாடல் எடுத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. சாரே சவாங்கி அச்சாங்கிற மாதிரி உள்ள அந்த இது மாதிரி அமைப்புல இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிக்கிறத பார்க்கும். அதெல்லாம் அந்த கவாலி பாடல்கள்லாம் படிக்கும்போது நமக்கு மொழி வளம் தெரியலண்டாலும் கூட அதை படிக்கிற போது இருக்கிற அந்த ரசனை இருக்கு பாருங்க, அதை நம்ம அப்படியே மெய்சிலுக்க வச்சுடுது. அந்த அளவுக்கு சிறப்பான இருக்கு. ஆனால் உருது தெரிந்தவர்களுக்கு அந்த இடத்துல என்ன சொன்னா, அதனுடைய ஆழமான கருத்துக்கள், இலக்கிய போக்குகள் நம்மை அப்படியே கவரும். அதுபோல இலக்கிய போக்குகள் அரபு கவிகளில் இல்லை என்று சொல்லவில்லை, தமிழ் கவிகளிலும் இல்லை என்று சொல்லவில்லை. தமிழ் கவிகளிலும் நிறையவே இருக்கு, நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நிறைய ஆதாரம் இருக்கு. 7-20 அங்க நிறைய ஆதாரம் இருக்கு. எல்லாத்துமே சொல்லணும்னு சொன்னா நேரம் இடம் கொடுக்கணும், உங்களுக்கும் பொறுமை இருக்கணும், அது இருக்கு. ஆக அந்த கவிகள்ல சிறப்பான அந்த கவி அப்ப படிக்கிறதுல அப்ப அதுல நிறைய இருக்குது, இலக்கிய போக்குகள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான கருத்துக்கள், ஆழமான கருத்துக்களை எல்லாம், கற்பனையான கருத்துக்கள் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அப்படிலாம் எடுத்து வைப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து ஹிஜ்ரா செல்லுகிற போது சௌரு குகையிலே உள்ளே இருந்தாங்க. நமக்கு தெரியும், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒன்றாகவே இருந்தாங்கங்கிற வரலாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருந்தாங்க தானே. அப்ப அப்படி இருக்கும் போது அவங்களை துரத்தி வந்தவர்கள், எதிரிகள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இணைந்த அந்த உற்ற நண்பர்
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பிடித்து விட வேண்டும், அவர்களை கொலை செய்து விட வேண்டும். எத்தனித்தவர்களாக வந்தார்களே, படை சூழ அப்படிலாம் வந்தாங்க தானே. அந்த தௌரு குகையை வளைத்துட்டாங்களே, சுற்றி வளைச்சிட்டாங்களே, அப்படி வளைச்சாங்க தானே. அப்படி வளைக்கிற போது தௌரு குகையினுடைய ஒரு வாயிலும் சின்ன ஒரு வாயிலும் உண்டு தானே. அந்த வாயிலுக்குள்ளால் நுழைந்து பார்ப்போமே என்று ஒருவன் சொல்லுகிற போது அங்கே பார்த்தன்னு சொன்னா புறாக்கள் அங்கே இருக்கிறது, கூடு கட்டி முட்டையிட்டு இருக்கின்றன. சிலந்தி என்று சொல்லக்கூடிய ஸ்பைடர், அங்கபூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையா திருமறையிலே சொல்லி காட்டுறானே, எடுத்து வச்சிருக்கலாம் பாருங்க. அந்த அங்கபூத் என்று சொல்லக்கூடிய ஸ்பைடர் ருஹைலா என்று கூட அதற்கு ஒரு வார்த்தை உண்டு. முஞ்சில பாருங்க, ருஹைலா அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி அந்த அங்கபூத் அந்த ஸ்பைடர் என்று சொல்லக்கூடிய அது இணைஞ்சிருக்கிறது தெரியுமா? அதுவும் அதனுடைய வலையை விரித்து அதிலே தன்னுடைய உணவுகளை எல்லாம் தேடி அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருப்பதையும் அது எதிரிகள் பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு உருந்த அந்த உற்ற நண்பர் சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் வலை வைத்து தேடி வந்தவர்களை வலை வைத்து என்ன செய்தது? முறியடித்தது அந்த சிலந்தி என்று எழுதி காட்டுகிறார். அதாவது வலை விரித்தார்கள் சொல்லுவாங்க. போலீஸ் என்ன செய்கிறது? இந்த குற்றவாளியை தேடுவதற்காக பிடிப்பதற்காக வலை விரித்திருக்கிறாங்க. எங்க வலை விரிச்சிருக்கிறாங்க? என்றைக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க? நடக்குதா ஒரு நாட்டில்? ஆக வலை விரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உற்ற நண்பரையும் பிடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று வலை விரித்தார்கள். அந்த வலை விரித்தவர்களை வலை விரித்து முறியடித்தது அந்த சிலந்தி. அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லி காட்டுறார். அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லி காட்டுறார். ஆக அப்படியெல்லாம் ஒரு கற்பனை அப்படி சொல்லி காட்டுறாங்க. தாயிப் நகரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்திற்காக அப்படி போனாங்க என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வரலாறு. தாயிப் நகரம் என்பது சாதாரண ஒரு வரலாறு அல்ல, எல்லாருக்குமே தெரியும். நீண்ட நெடிய வரலாறு. சுருக்கமாக ஒரு பாயிண்ட் அதில் சொல்றேன். அந்த வரலாற்றில் அவர்களை அந்த தாயிப் நகரத்தில் வாழ்ந்தவர்களும் அவர்களை பெரியவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், இளவல்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தாங்க. கல்லால் என்ன செஞ்சாங்க? அடித்தாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான மேனி, பூ இதழ் இருக்குது அல்லவா, அந்த இதழை விடவும் மென்மையான பூ அந்த மேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனி. செக்கச்சவேரண்டு இருக்கக்கூடிய அந்த மேனியிலே குருதியாகிறது ஓடி கொப்பளியுமாக வருகிற போது பார்த்தால் ரோஜா பூக்கள் இருக்கிறதோ என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆய்வு செய்கிறார். ரோஜா பூக்கள் அந்த அவருடைய மேனியிலே இருக்கிறதா? அந்த ரோஜாவை அவர்கள் கல்லால் அடிக்கிறார்கள். அந்த ரோஜாவையே இவர்கள் கல்லால் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக எழுதி காட்டுறார் ஒரு புலவர். அப்படி அந்த கல்லை எடுத்து அடிக்கின்ற போது கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து அந்த மக்களை பற்றி உண்டான ஒரு தவறான ஒரு வார்த்தை வந்ததான்னு கேட்டார். அவர்களை முறியடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்ததான்னு கேட்டா வரல. ஆனா மாறாக அவர்களுடைய மேடையெல்லாம் என்ன சிகப்பு பூக்களாக இருந்தது, ரோஜா பூக்களாக இருந்தது. அவர்களுடைய வாயிலிருந்து புன் சிரிப்புகளாக இருந்தது. அவர்களுடைய வாயிலிருந்து புன் சிரிப்புகளாக இருந்தது என்று சொல்லி காட்டார். ஒரு கற்பனை பார்த்தீங்களா? அவருடைய மேனியை பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை பார்த்தால் இந்த எதிரிகளுடைய அந்த தாக்கத்தினால் ஏற்பட்ட அந்த இரத்தத்தினுடைய கசிவுகள் அவர்களுடைய பொன்னான மேனியிலே அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிற போது அதெல்லாம் ரோஜா பூக்கள் மாதிரி தெரிந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்தது என்ன தெரியுமா? புன்னகை பூ. அந்த பூ தான் இருந்ததே தவிர வேற எந்த பூவும் இல்லை என்று சொல்லி காட்டுகிற போது ஏன் சிரித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஒரு கற்பனை கண்ணோட்டத்தோடு பார்த்து அந்த பெரியவர் சொல்லி காட்டுகிற போது சொல்றார், ஏன் சிரித்தாங்க? இவங்க ஒன்று மாறுதலாக என்ன செய்யல, அந்த மக்களை அழிச்சிடு அல்லான்னு சொல்லி கேட்கல. நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி லப்பிரா ததர்ரால் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன்ததர்ஹும் யுضلوا عبادك ولا يلدوا الا فاجرا كفارا என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க துஆ கேட்டாங்களே. அப்படி கேட்டாங்களா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை, எவ்வளவு கொடுமை இவைகளெல்லாம் தாங்கிக் கொண்ட அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது என்ன செஞ்சாங்க? புன்னகைத்தாங்கன்னு சொன்னா ஏன் புன்னகைத்தாங்க தெரியுமா? அந்த அறிஞர் பெருமகன் சொல்லி காட்டுறான். எப்படி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தது எதுக்கு தெரியுமா? கல்லை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், கல்லை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் அந்த கல்லையே உடைத்து எண்ணெய் எரிகிறார்களே. கல்லை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த கல்லையே உடைத்து எண்ணெய் எரிகிறார்களே என்றால் அந்த கல்லே இருக்காது, எண்ணெய் பின்பற்றுவாங்கிற பொருள் பட சிரித்தாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, அப்ப கல்லை வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கல்லை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள்
அந்த கல்லையே உடைத்து, அந்த கல் சிலுவையில் குழுவில் இருந்தால் என்ன, சிலுவையில் இருந்தால் என்ன, அந்த கல் கீழே கிடந்தால் என்ன கல், அந்த கல்லை உடைக்கப்பட்டதுன்னு அதுவும் கல்லு தானே.